ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஸ்பைசியான வடை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு கப் ஜவ்வரிசியை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இது முங்குற அளவுக்கு தண்ணியை ஊற்றி ஃபஸ்ட்டு இந்த ஜவ்வரிசியை ஒரு தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போது இதில் திரும்ப தண்ணியை ஊற்றி முங்குற அளவுக்கு ஊற்றிட்டு ஒரு 6லேருந்து 7 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஜவ்வரிசி நல்லா ஊறிடுச்சு. இதை நீங்கள் கொஞ்சம் நசுக்கி பார்த்திங்கனாலே தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஊறி இருக்குன்றது. நல்லா ஒரு மாவு மாதிரி நமக்கு கிடைக்கும். இப்போ இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் இருத்துட்டு ஒரு பாத்திரத்தில் நம்ம சேர்த்துக்கலாம். எந்த அளவுக்கு நம்ம இதை நல்லா பிசைய முடியுமோ அந்த அளவுக்கு கையாலே கொஞ்ச நேரம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இது கூட பொடியாக நறுக்கின வெங்காயம், கொஞ்சம் இஞ்சி, பச்சை மிளகாய் இதையும் சேர்த்துட்டு 2 உருளைக்கிழங்கு, மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல் உரித்து மசிச்சு வச்சுருக்கோம். அதையும் இது கூட நம்ம சேர்த்துக்கிட்டு பொரிகடலை மாவு ஒரு 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் சரியாக இருக்கும். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி முருங்கைக்கீரை, இதுக்கு தேவையான அளவு உப்பு, காரத்துக்கேற்ப தனி மிளகாய் தூள் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா நம்ம பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். இதுக்கு கொஞ்சம் கூட தண்ணி தேவைப்படாது. ஜவ்வரிசியில் இருக்கிற ஈரப்பதமும் உருளைக்கிழங்குல இருக்கிற ஈரப்பதமுமே நமக்கு சரியாக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு தண்ணியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கூட கொஞ்சம் பொரிகடலை மாவு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஒரு மசால் வடை பதத்துக்கு மாவை ரெடி பண்ணி எடுத்தியாச்சு. இப்போது இதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உருண்டைகளை உருட்டி ஃப்ளாட்டாக இந்த மாதிரி தட்டி சூடாக இருக்கிற எண்ணெயில் போட்டு நம்ம வடையாக பொரித்து எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். ஒரு பக்கம் வெந்ததும் இன்னொரு பக்கமும் திருப்பி போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர அளவுக்கு இதை நம்ம நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். இந்த வடை நல்லா வெளியே கிறிஸ்பியாகவும் உள்ளே சாஃப்டாகவும் இருக்கும். சுட சுட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது இந்த வடை ரெடி ஆகிடுச்சு. இதை எண்ணெயிலேருந்து நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதான், சூப்பரான கிறிஸ்பியான ஜவ்வரிசி வடை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.